அன்பை அறிந்து உணர்ந்து அதன் போலேயே நம்ம பின்தொடரும் போது தான் உண்மையான அன்பு. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் அன்புன்றது இல்லவே இல்லை, இதெல்லாம் வேஷ அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு வந்து ஏழை எளிய அநாத திக்கற்றவர்களை அன்பு செய்யுது. அப்போ கடவுளுடைய அன்பு. அப்போ நமக்கு வந்து கடவுள்கிட்ட என்ன பெறணும்னா, ஒரு மனுஷன் கடவுளை அன்பு செய்கிறான், மனுஷனை அன்பு செய்கிறான்னா அவனுக்கு முதல் தேவை பரிசுத்த ஆவி. ஆவியை தவிர தேவனை எதையும் எதிர்பாராத அன்பு அது பரிசுத்த அன்பு. அப்போ ஆவியை எனக்கு தாங்கப்பா, அதுதான் தேவனோட அன்பு. தேவன்கிட்ட கேட்க வேண்டியது ஆவியை தான். அவருடைய எதையும் எதிர்பார்க்க வேணாம், மனுஷன் எதையுமே எதிர்பார்க்க வேணாம். அவருடைய ஆவியை கேட்டாலே அவர் அனைத்திலையும் வழி நடத்துவார். ஆமென். இப்போ மனிதன் மேலேயும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. மனுஷனையும் மேலே எதையும் எதிர்பார்க்கறது அது கள்ளமற்ற அன்பு இல்லை, ஏதோ எதிர்பார்க்கிற அன்பு. அவன் பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு நீ நினச்சிட்டின்னா, உனக்கு என்ன செய்யணும்னு ஒரு மனுஷன் நினைக்கிறியோ அவன் வந்து செஞ்சுட்டு போயிடும். செய்யலாம், செய்வாங்க, ஏவுவார், ஆவியான ஏவுவார். அப்போ ரெண்டும் ஒன்று தான். நாம் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும், மற்றவங்க பரிசுத்தாவை பெறுவதற்கான ஒரே சிந்தை கொண்டவர்களாய் வாழணும். இதை வாழ கிளம்பிட்டால் உண்மையான அன்பு நம்மகிட்ட இருக்குது. உண்மையான அன்பு அது ஆட்டோமேட்டிக்காக செயலாட்டும். யார் இனி மதிக்கலை, அவன் மதிக்கலை, இவங்க நன்மை செய்யலை, அவங்க செய்யலை, இவங்க செய்யலை, நான் செஞ்சேன், அப்படி இந்த தேவையே இல்லை. பரிசுத்தாவியை நாம் பெறணும். பெற்றுக்கொண்டு மற்றவங்க பெறுவதற்கான வழிகளில் ஆயத்தமாய் நாம் இருக்கணும். இந்த இயக்கம்தான் கள்ளமற்ற அன்பு கொண்டு வரும், இயேசுவின் அன்பு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதைத்தான் போதிக்கிறாங்க. யாக்கோபு வசனத்தை படிப்போம். அப்போ எல்லா அப்போஸ்தலரும் பவுல் நமக்கு எல்லாரும் போதிச்சிருக்கிறதுல இன்றைக்கி இந்த கள்ளமற்ற அன்பின் தன்மையில் வசனத்தை பார்ப்போம். யாக்கோபு 3:17 சொல்கிறாரு, பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சத்தாவும் இல்லாதமாயும் மாயம் மற்றதுமாய் இருக்கிறது. ஆமென். எங்கேருந்து வருதான்? பரத்திலிருந்து வருகிற ஞானமும். அப்போ எல்லாமே எங்கேருந்து வரணும்? பிதாகிட்டம் தான் வரணும். ஒன்று ஒன்றா வருமா? இல்லை. அது எதில் இருக்கு? பிதாவுடைய ஆவியில் இருக்கு. பிதாவுடைய ஆவியை நமக்கு கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? தம்முடைய ஜீவனை இந்த பூமியில் வந்து பலியாகி பிதாகிட்ட சென்று அந்த பரிசுத்த நித்திய ஜீவனை கொடுத்து அதனுடைய பிதாவுடைய ஆவியை பெற்று நமக்குள் பொழிந்தருளியிருக்கிறார். அவருடைய நித்திய ஜீவன் வழியாக அவரே வழி, அதன் வழியாக பிதாவுடைய ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த பிதாவுடைய ஆவிக்குள்ளே இதெல்லாம் இருக்குதான், பரத்துலேருந்து வந்து இருக்குதான், பிதாகிட்டேருந்து வந்து இருக்குது. ஆமென். அப்போ என்ன வருது? அன்பு வருது, சமாதானம் வருது, சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி வருது, ஞானம் வருது, அறிவு வருது. பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் படிக்கிறனால வருது, ஞானம் வரலை. இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஞானம் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. உண்மையான ஞானம் வந்தால் யாரும் கல்லை கட்டிய கம்பை கட்டிக்கிட்டு கும்பிட்டு தெரிய மாட்டான். ஞானமே வராதனால தான் படிக்காத காலத்தில் இருந்த ஞானத்தை விட படித்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய முட்டாளுகளாக இருக்காங்க. எல்லோரும் அறிவு கெட்டவங்களாக இருக்காங்க. ஒன்றும் தெரியாத கூம்பூட்டைகளாக இருக்குங்க. இன்றைக்கி செய்கிற கேவலமான செயல்கள் புறமே படித்தவன் தான் செய்கிறான். அவன் முட்டாளாகி செய்கிறான். படித்ததுனால தான் முட்டாளாகிட்டு செய்கிறான். இந்த படிப்பு தான் முட்டாளாக்கி இருக்குது. பண ஆசை. எதுக்கு படிக்கிறாங்கன்னா பணத்துக்காக படிக்கிறாங்க, வேலைக்காக படிக்கிறாங்க, பணத்துக்காக படிக்கிறாங்க, வேறு எதுக்காக படிக்கலை. அப்போ அங்கே சொல்கிறாரு தொடர்ந்து 1 பேதுரு 1:22 சொல்கிறார். 1 பேதுரு 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவராகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பரிசுத்தாவி இருக்குதா? நம்ம ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், சத்தியத்தை பேசுகிறோம். அதோடைய இன்னும் வளர்ச்சி என்னென்னா ஒருவரோட உண்மையான அன்பு, கள்ளமற்ற அன்பு, ஊக்கமான அன்பு ஒருவரோட செய்யணும். ஆமென். அப்படி தான் சொல்கிறார். ஒருத்தவங்களை பாராட்டுறதுனால அன்பு இல்லை, ஒருத்தவங்க திருத்துறது தான் அன்பு. ஏது செஞ்சாலும் அவங்கள போய் பாராட்டணும், நான் அவங்கள அன்பு செய்கிறேன், அதனால் இனி அவங்க அன்பு செய்வாங்க. பாராட்டிகிட்டே இருக்க தெரியறதில்ல, நீ ஏதோ வேஷம் போடுற. சில பாராட்டுறதை யோசிக்கணும். சில நயமாய் ஏதாவது பாராட்டுறாங்களா? எதுக்காக பாராட்டுறாங்க? உங்களை மாதிரி யாருமே இல்லை, பிரதர் மாதிரி இல்லை,
அப்படின்னு சொன்னால் கூட நம்ம நம்பிடுவோம் பாசமாக. ஆனால் அதை கூட நம்பக்கூடாது, அதை கூட ஏற்றுக்கிறக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், சத்தியத்தின் வழியாக அவர் வழியாக இந்த ஊழியக்கார வழியாக நான் உள்ளே குத்தப்பட்டு மனமாறிக்கன்னு சொன்னால் தான் அது உண்மையான அன்பு. ஐயோ பிரதர், எங்கள் பிரதர் மாதிரி ஒரு நல்லவர் இல்லைன்னா அது உண்மையான அன்பு இல்லை, அது ஒரு போலி வேஷமான அன்பு. யார் மாறி இருக்கணும்? நான் மாறி இருக்கேன்னு சொன்னால் தான் அதான் உண்மையான அன்பு. நான் இயேசு அன்பு செய்கிறேன், இயேசு அன்பு செய்கிறேன், அது அன்பு இல்லை. அது சொல்கிறார், இயேசு நீ அன்பு செய்யலை. ஆண்டு சொன்ன வார்த்தைகளை நான் அப்படியே ஆமன்னு சொல்லி அதுக்கு நான் முயற்சி செய்து வருகிறேன். அப்போ தான் சொல்கிற இயேசு நீ உண்மையிலே என்னை அன்பு செய்கிறேன், என்னை உண்மையாக அன்பு செய்கிறேன், என் வசனத்தை கீழ்ப்படி பண்ணுறார். அப்போ இயேசுன்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரன், ஐயோ எங்கள் ஊழியக்காரர் எங்கள் சபை பாஸ்டர் அப்படின்னு அன்பு செஞ்சால் அது அதே மாதிரி ஐயோ இந்த சகோதரி, எங்கள் அக்கா, என் தங்கச்சி, என் தம்பி, இல்லை என் ஃப்ரெண்டு, அப்படியே நான் அன்பு செய்கிறேன். அது இல்லை. சத்தியத்துப்படி அவங்க நடக்கிறாங்களா, சத்தியத்துப்படி நான் நடக்கிறேன்னா, எனக்கு சத்தியம் சொல்லுகிற ஒரு நண்பரா, அக்காவா, தம்பியா, தங்கச்சியா, சகோதரனா, சகோதரியா, அப்படி உள்ளவங்க தான் உண்மையான அன்பு. எப்பொழுதும் எனக்கு சத்தியம் தான் சொல்லுவாங்க, என்னை கண்டிப்பாங்க, என்னை உணர்த்துவாங்க, அப்படின்னு சொல்கிறவங்க தான் உண்மையான அன்பு. என்ன தப்பு செஞ்சாலும் நான் அப்படியே பாராட்டிகிட்டே தருவேன், இது நீ வேஷம் போடுற. அப்படி இருக்கிறோமா? நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம பாராட்டிக்கிற கூடாது. சரி, நல்லது செஞ்சால் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். அப்போ நம்மளுடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்கணும், கள்ளமற்ற அன்பு. பிரைஸ் தி லார்ட். அப்போ அங்கே சொல்கிறார் ரோமர் 12:9, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க. ஆமென், ஆமென்.